அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியு போப் பற்றி பழைய சமச்சீர் புத்தகம், புதிய சமச்சீர் புத்தகம் இந்த இரண்டையுமே ஒருங்கிணைத்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜியு போப்போட பிறப்பும் இளமையும். ஜியு போப் என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் யுக்லோ போப் கிபி 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்டு தீவில் ஜான் போப்புக்கும் கேத்தரின் யுலாபுக்கும் மகனாக பிறந்தார். அதாவது அந்த ஜியு போப் அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடிய ஜியு அப்படின்றது அதனுடைய விரிவாக்கம் ஜார்ஜ் யுக்லோ போப் அப்படின்றது. சரிங்களா? ஜி அப்படின்னா ஜார்ஜ், யூ அப்படின்னா யுக்லோ. அவருடைய பெயர் போப்பு. கிபி 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பிறக்கிறாரு. அந்த 24 அப்படின்ற தேதியை 20 + 4 அப்படி சொல்லிட்டு பிரிச்சுக்கோங்க. 20 அப்படின்றது அவருடைய பிறந்த ஆண்டான 1820 குறிக்குது. இந்த 4 அப்படின்றது ஏப்ரல் மாதத்தை குறிக்குது. ஆக மொத்தம் 1820 ஏப்ரல் 24ஆம் தேதி பிறக்கிறார். எந்த நாட்டில் பிறக்கிறாரு? பிரான்ஸ் நாட்டில் பிறக்கிறாரு. அவருடைய பெயர் போப்பு. பிரான்ஸு முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பிரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்டு தீவில் பிறக்கிறார். இவரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிறித்துவ மதத்தை சார்ந்தவர் தான். அதனால் அவருடைய பிறந்த தீவின் பெயரும் பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்டு தீவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தையின் பெயர் ஜான் போப், தாயின் பெயர் கேத்தரின் யுலாபுக். நிறைய தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம். இந்த கிறித்துவ கப்பலுக்கு ஜான், கேத்தரின் இந்த மாதிரி தான் நேம் வைப்பாங்க. நம்ம மனப்பாடம் பண்ணணும் அவசியமே இல்லை. ஈஸியாக யாபத்தில் வச்சுக்கலாம். ஜியு போப்போட தந்தையின் பெயர் ஜான் போப், தாயின் பெயர் கேத்தரின் யுலாபுக். போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் கிறித்துவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தார். அதாவது ஜியு போப்போட சகோதரர், அவருடைய பெயர் என்ன? ஹென்றி. இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கிறித்துவ மதத்தை பரப்பக்கூடிய சமய குருவாக பணியாற்றி வந்தார். போப் தம்முடைய 19ஆம் அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பாய்மரக் கப்பலில் சென்னை சேர 8 திங்கள் ஆயின. அந்த 8 திங்களையும் வீணே கழிக்காமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்தார். தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தம் திறமையை மேம்படுத்தி கொண்டார். அதாவது ஜியு போப் பார்த்தீங்க அப்படின்னா 1820 பிறக்கிறாரு. அவருடைய 19வது அகவையில், அதாவது 1839 அவரும் தமிழ்நாட்டில் சமய பணி செய்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா பாய்மர கப்பலில் தான் சென்னைக்கு வராரு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 திங்கள். திங்கள் அப்படின்னா என்ன? மாதம். 8 மாதங்கள் பாய்மர கப்பலில் பயணம் செஞ்சு வராரு. அந்த 8 மாதங்களையும் வீணே கழிக்காமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படிச்சுக்கிட்டே வராரு. படிச்சுட்டு இங்கே சென்னையில் இறங்கின உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றினார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தமிழே தெரியாது. அந்த 8 மாதங்கள் தமிழ் கற்றதை வைத்து சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு படிச்சுட்டு வராரு. அடுத்து ஜியு போப்போட சமயப்பணி, தமிழ் பணி பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்றிய பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்ற தொடங்கினார். அவர் அங்கு பள்ளியை நிறுவினார். கல்வி பணியையும் சமயப்பணியையும் ஒருங்கே ஆற்றினார். சமய கல்லூரிகளில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். கணிதம், அறிவாய்வு அதாவது தர்க்கம், மெய்யறிவு அதாவது தத்துவம் ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றினார். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1839 சென்னை சாந்தோம் பகுதிக்கு வராரு. அங்கு சில ஆண்டுகள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சென்னை சாந்தோம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரம், ரெண்டுக்குமே சா அப்படின்னு வருது. அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி, அதாவது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கல்விப்பணி, சமயப்பணி ரெண்டையுமே அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இந்த சமய கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள், சரிங்களா? 2 இலக்கியங்கள், ஒன்று தமிழ் இலக்கியம், ரெண்டாவது ஆங்கில இலக்கியம். இதை கற்றுத்தரதுக்கு ஏற்பாடு செய்கிறாரு. அதுக்கப்புறம் 3 மொழிகளை கற்றுத்தரதுக்கு ஏற்பாடு செய்கிறாரு. அந்த 3 மொழிகள் என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், எபிரேயம். அந்த 3 மொழிகளை கற்றுத்தரதுக்கு ஏற்பாடு செய்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்கிறாரு. என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்தாரு? கணிதம், சரிங்களா? ஒன்று கணிதம், ரெண்டாவது
அறிவாய்வு, அதாவது தர்க்க கணிதம். இப்போ வந்து நம்ம காரணமறிதல், ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அறிவாய்வு அப்படின்னா தர்க்கம். சரிங்களா? மூணாவது மெய்யறிவு. மெய்யறிவு அப்படின்னா தத்துவம். இந்த 3 பாடங்களையுமே கற்பிக்கும் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார். அடுத்து அவருடைய திருமணம். திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் 1842 முதல் 1849 ஆண்டு வரை கல்வி பணியையும் சமய பணியையும் ஆற்றிய போப் இங்கிலாந்துக்கு சென்றார். 1850 ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார். பின் தம் மனைவியுடன் மீண்டும் தமிழகம் வந்து தஞ்சாவூரில் சமய பணியாற்ற தொடங்கினார். அதாவது 1839 ஃபர்ஸ்ட் வந்து சென்னை சாந்தோம் அப்படின்ற பகுதிக்கு வந்து வராரு. அங்கே சில ஆண்டுகள் வந்து இருந்துட்டு 1842 முதல் 1849 வரை திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு வந்து போகிறாரு. அவர் பிறந்த நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் நாடு. அவர் வந்து 1850 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து நாட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து திருமணம் வந்து பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ண கையோட தன்னுடைய மனைவியையும் சேர்த்து மறுபடியும் வந்து தமிழகத்துக்கு வந்து வராரு. இப்போ வந்து அவர் தங்குற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியு போப்போட தமிழ் இலக்கிய ஆர்வம். அதாவது தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கண நூல்களையும் பயின்றார். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்களை பலமுறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்தார். அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவர் அறிந்து பயனுறுவர் என்று உணர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சியில் ஈடுபட்டார். என்ன பண்ணுறாரு? அதாவது தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆண்டு காலம் வந்து அந்த சமய பணி, கல்வி பணியெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும், புறநானூறு அப்படின்றது என்னது? சங்க நூல். அதுக்கப்புறம் நன்னூல் முதலான இலக்கண நூல்களையும், நன்னூல் அப்படின்றது என்னது? இலக்கண நூல். நன்னூலை எழுதியவர் வந்து பவனந்தி முனிவர். அதுக்கப்புறம் திருக்குறள், திருவாசகம், நாலடியார். இங்கே வந்து திருக்குறள், நாலடியார் அப்படின்றது அறநூல், திருவாசகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி நூல். இந்த நூல்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல முறை வந்து படிக்கிறாரு. அதனுடைய நயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அது வந்து வெளிநாட்டவருக்கும் பயன்படும் அப்படின்ற விதத்தில் இதை வந்து மொழிபெயர்த்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் வந்து அவர் வந்து ஈடுபடுறாரு. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். சரிங்களா? இந்த 2 ஏடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து எழுதியிருக்கிறாரு. எந்தெந்த ஏடு? இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. இந்த 2 ஏடுல தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். அந்த கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன. சரிங்களா? அவர் எழுதின அந்த கட்டுரையில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை திணை விளக்கங்களும் அதுக்கப்புறம் தமிழ் புலவர் பற்றிய வரலாறும் இடம்பெற்றிருந்தன. போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செயல்களை அறநூல்களிலிருந்து ஆராய்ந்து எடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து வெளியிடுகிறார். அந்த பாடல்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை, சினமின்மை, நட்பு, இந்த 3 விஷயங்கள் அறநூல்களில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு வெளியிடுறாரு. அதில் உள்ள பாடல்களுக்கும் விளக்கத்தையும் அவர் வந்து கொடுக்குறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா போப் தமிழை கற்கும் காலத்திலேயே நூலாசிரியராக விளங்கினார். பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு புரிந்து கொள்ளும் வகையில் வினா விடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்களை அவர் வந்து எழுதினார். பெரியவர்களும் கற்பிக்கும் வகையில் இலக்கண நூல் ஒன்றையும் படைத்தார். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அந்த இலக்கணத்தை கற்பிக்கிறதுக்கு ஈஸியான முறையில், இப்போ நம்ம வந்து படிக்கிற ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கு பதிலாக ஒன்லைனர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் இல்லையா, அதே போல் வினா விடை முறையில் அந்த இலக்கண நூலை வந்து மாற்றி குழந்தைகளுக்காக வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் மேலை நாட்டார் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கில தமிழ் அகராதி ஒன்றையும் போப் வந்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வரலாற்று நூல்களையும் எழுதினார். பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செய்யுளை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை பாடநூலாக வைக்க ஏற்பாடு செய்கிறார். அதாவது சங்க நூல்களில் எந்தெந்த பாடல்கள்லாம் வந்து நன்றாக இருக்குதோ அதை எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து அதை வந்து ஸ்கூலில் பாட புத்தகத்தில் வைக்கிறதுக்கு வந்து முயற்சி வந்து எடுக்கிறாரு, ஏற்பாடும் செய்கிறாரு. தமிழில் உரைநடை நூல் ஒன்றையும் எழுதியுள்ளார். 1858 ஆண்டில் உதகமண்டலம் சென்ற அவர்
பள்ளி ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியராக பணியாற்றுகிறார். எந்த வருஷம் வந்து ஊட்டிக்கு வந்து போகிறாரு? 1858 வந்து ஊட்டிக்கு வந்து போகிறாரு. ஊட்டிக்கு போனோன்னா அங்கேயும் வந்து ஒரு ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி அங்கே வந்து ஆசிரியராக பணியாற்றுகிறார். அடுத்து ஜியு போப்போட தமிழ் தொண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாயகத்துக்கு சென்ற போப் 1885 முதல் 1908 ஆண்டு வரை 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிகிறார். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1885 வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்து போயிடுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1908 வரை 23 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றுகிறார். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 ஆண்டில் வந்து வெளியிடுறாரு. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 76வது வயதில் வந்து திருக்குறளை வந்து வெளியிடுறாரு. அதனுடைய வருடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், 1886. தன்னுடைய 80ஆம் அகவையில் 80 வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1900 திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார். திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா 1886, 76வது வயசு, 80 வயசு 1900 வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு வந்து செய்கிறாரு. தம் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களையும் பதிப்பித்தார். சரிங்களா? பதிப்பிக்கிறாரு. சரிங்களா? என்னென்னது? புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் அப்படின்ற நூல்களை வந்து பதிப்பித்து வெளியிடுகிறார். முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போப்போட ஃபோட்டோ வந்து பார்த்தோம். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நினைவிடம். தமிழின் பெருமையை தரணி முழுவதும், தரணி அப்படின்னா என்னது? உலகம். தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பிய போப் 1908 ஆண்டு பிப்ரவரி திங்கள் அப்படின்னா என்ன? மாதம். பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் தம் இன்னுயிரை நீத்தார். அதாவது 1820 ஏப்ரல் 24ஆம் தேதி வந்து பிறக்கிறாரு. 1908 பிப்ரவரி 11ஆம் தேதி வந்து இறக்கிறாரு. அவர் தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறியில், அதாவது உயில் அப்படின்னா என்னது? இறுதி முறி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை வந்து தகுந்த இடத்தில் பொறுத்துக அப்படின்னு வந்து கேட்பாங்க. உயில் அப்படின்னா என்னது? இறுதி முறி. அந்த இறுதி முறியில வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? தன்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு வந்து எழுத வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதிய சமச்சீர் புத்தகத்தில் ஒரு இடத்துல வந்து மொழியை ஆள்வோம் அப்படின்னு கொடுத்து ஜியு போப்பை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதாவது செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப் 1839ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்தார். சென்னையை அடைந்த போப் சாந்தோம் என்னும் இடத்தில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார். அதாவது வந்து முதல்ல சொற்பொழிவு ஆற்றின இடம் வந்து எது? சென்னை சாந்தோம் பகுதி. எந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தார்? 1839 வந்து வந்திருக்கிறாரு. ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். இவரது திருக்குறள், திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் வந்து சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போப் அவருடைய காலம் வந்து 1820 1908 வரைக்கும். போப் அவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்த போது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார். அப்போதுதான் தொல்காப்பியம், நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதன்று என்பதை கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டார். ஐரோப்பிய தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு நூல் ஒன்றை, அதாவது தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து ஐரோப்பியர்களுக்காக வந்து எழுதுகிறாரு. ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் வந்து எழுதி பதிப்பித்தார். பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானதென்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் போப் வந்து கருதினார். 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் ஜியு போப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து மொத்தம் 70 ஆண்டு காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தொண்டு வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இங்கே வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இலக்கண குறிப்பு. பிறந்தார் அப்படின்னு வந்து நம்ம யாரை சொல்கிறோம்? அதாவது படற்கை, பலர்பால், இறந்த கால வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. படற்கை அப்படின்றது தன்னிலை, முன்னிலை, படற்கை. அதாவது தன்னையும் விட்டுட்டு தனக்கு முன்னாடி இருப்பவரையும் விட்டுட்டு மூன்றாவது ஒரு நபரை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் பிறந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதனால் படற்கை. பலர்பால் அப்படின்றது அவர் வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு வந்து தெரியாது. பிறந்தார் அப்படின்றத வந்து பலர்பால் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த கால, ஏற்கனவே வந்து
பிறந்ததை வந்து சொல்றதுனால அது வந்து இறந்த கால வினைமுற்று. ஆக மொத்தம் பிறந்தார் என்பது படற்கை பலர்பால் இறந்த கால வினைமுற்று. அடுத்து அருளிய. அருளிய அப்படின்னா என்ன? பெயரச்சம். ஏன் அப்படின்னா இந்த அருளிய அப்படின்ற வார்த்தைக்கு அடுத்து பெயர் சொல்லுதான் வந்து வரும். அதனால வந்து அருளிய அப்படின்றது பெயரச்சம். கொஸ்டின் நம்பர் 2, திருக்குறளை ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. விடைக்கேற்ற வினாவை எழுதுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அப்படின்னு வந்து கொடுத்ததுனால நம்ம வந்து மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு மட்டும் கொஸ்டின் கேட்டால் போதும். இதே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஜியு போப் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ஜியு போப் திருக்குறளை எந்த எண்ணத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 4 வந்து கவனிங்க. வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. அதாவது அந்த வல்லின எழுத்துக்கள், அதாவது கசர தபரல புள்ளி வச்ச எழுத்து இருக்கும் பார்த்தியா, அது வந்து எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பள்ளிக்கூடங்களில் அங்கே வந்து இக்கு வந்து வரணும், பள்ளிக்கூடங்களில். அதுக்கப்புறம் துறைக்கல்வியையும் அங்கேயும் இக்கு வந்து வரணும். அத்தகைய அந்த வந்து இக்கு வந்து போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இக்கை வந்து எடுத்துடணும், அங்கே வந்து இக்கு வந்து வராது. அதுக்கப்புறம் கல்வியே பயனளிக்கும், அங்கே வந்து இப்பு வந்து வராது, கல்வியே பயனளிக்கும் என்றும் போப் வந்து கருதினார். ஃபஸ்ட்டு 2 இடத்துல வந்து அந்த மெய்யெழுத்து வல்லின மெய்யெழுத்து வந்து வரும். கடைசி இருக்கக்கூடிய 2 வார்த்தைகள்லையும் அந்த மெய்யெழுத்து வந்து வராது. அடுத்து பொறுத்துக. தொல்காப்பியம் அப்படின்னா என்னது? இலக்கண நூல். திருக்குறள் அப்படின்றது அறநூல். புறநானூறு அப்படின்றது சங்க நூல். திருவாசகம் அப்படின்றது பக்தி நூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில பேராகிராஃப் வந்து கொடுத்துட்டு அதில் இணையான தமிழ் சொற்களை மொழிபெயர்ப்பு செய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிலிஜியன், மெடிசின், பிலோசபி, சயின்ஸு, ஐடோல்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிலிஜியன் அப்படின்னா மதம், அதுக்கப்புறம் மெடிசின் அப்படின்னா மருத்துவம், பிலோசபி அப்படின்னா தத்துவம், சயின்ஸ் அப்படின்னா அறிவியல், ஐடோல்ஸ் அப்படின்னா சிலைகள். அடுத்து ஜியு போப்பை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களை பற்றி பார்த்துடலாம். ஜியு போப் அப்படின்றதுல அந்த ஜியு அப்படின்றதுனுடைய விரிவாக்கம் வந்து என்ன? ஜி அப்படின்னா ஜார்ஜ், யூ அப்படின்னா ஈக்ளோ. அவர் வந்து எந்த ஆண்டு வந்து பிறந்தார்? 1820 ஏப்ரல் 24. அதாவது 20 + 4, 20 அப்படின்றது 1820, 4 அப்படின்றது ஏப்ரல் மாதம். அந்த தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதி. எந்த நாட்டில் வந்து பிறக்கிறாரு? பிரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்டு தீவில் பிறக்கிறார். இவருடைய பெயர் வந்து போப்பு. அவர் பிறந்த நாடு வந்து பிரான்ஸு. அவருடைய பிறந்த தீவு வந்து எட்வர்டு. இவருடைய தந்தையின் பெயர் வந்து ஜான் போப்பு. தாயாருடைய பெயர் வந்து கேத்தரின் யுலாபுக். ஜியு போப்போட சகோதரருடைய பெயர் வந்து என்னது? ஹென்றி. ஜியு போப் வந்து எந்த வயசில் வந்து சென்னைக்கு வந்தார்? அவருடைய 19வது வயதில். எத்தனை மாதங்கள் வந்து அவர் வந்து பாய்மர கப்பலில் வந்து பயணம் செஞ்சார்? 8 மாதங்கள் வந்து பயணம் வந்து செஞ்சார். அப்படி 8 மாதங்கள் வந்து அவர் என்ன படித்தார்? தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்தார். தமிழ்நாட்டில் சென்னையில் எந்த பகுதிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தார்? சாந்தோம் பகுதிக்கு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த பகுதிக்கு வந்து போனார்? சாயர்புரம் அப்படின்ற பகுதிக்கு. ஜியு போப் வந்து அந்த சமய கல்லூரியில் எதெல்லாம் வந்து கற்றுத்தரணும் அப்படின்னு வந்து சொன்னார்? தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள், அதுக்கப்புறம் 3 லாங்குவேஜ். அது வந்து என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், எபிரேயம். அதுக்கப்புறம் ஜியு போப் வந்து பேராசிரியராக வந்து இருந்தார் இல்லையா, என்னென்ன பாடங்கள்லாம் வந்து எடுத்தார்? கணித பாடம், அதுக்கப்புறம் அறிவாய்வு. அறிவாய்வு அப்படின்றது தர்க்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெய்யறிவு. மெய்யறிவு அப்படின்றது தத்துவம். இது 3லையும் அவர் வந்து பேராசிரியராக இருந்தார். அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரத்தில் எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரை சமய பணியும் கல்வி பணியும் வந்து ஆற்றினார்? 1842லேருந்து 1849 வரைக்கும். எந்த ஆண்டு வந்து மறுபடியும் அவருடைய தாயத்துக்கு வந்து போனார்? 1850. எந்த ஆண்டு அவருக்கு வந்து திருமணம் வந்து ஆச்சு? 1850. மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தாரா? வரும்போது எந்த ஊருக்கு வந்து போனார்? தஞ்சாவூர். தஞ்சாவூரில் மொத்தம் எத்தனை ஆண்டு காலம் வந்து இருந்தார்? 8 ஆண்டு காலம். அந்த 8 ஆண்டு காலத்தில் எந்தெந்த நூல்கள்லாம் வந்து படித்தார்? புறநானூறு அப்படின்ற சங்க நூல், அதுக்கப்புறம் திருக்குறள், நாலடியார் அப்படின்ற அறநூல், அதுக்கப்புறம் திருவாசகம் அப்படின்ற பக்தி நூல். ஜியு போப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையை வந்து 2 ஏடுகளில் வந்து எழுதினார் இல்லையா, அந்த 2 ஏடுகளுடைய பெயர் வந்து என்ன? இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. ஜியு போப் அவர் எழுதின அந்த கட்டுரையில் எதை பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு? புறநானூற்று பாடல்கள், அதுக்கப்புறம் புறப்பொருள், வெண்பா மாலை, திணை விளக்கம், அதுக்கப்புறம் தமிழ் புலவர்கள் பற்றிய வரலாறு. ஜியு போப்பு தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற ஒரு நூலை வந்து தொகுத்தார் இல்லையா,
அந்த நூல் வந்து எப்படி வந்து தொகுத்தாரு? அதாவது சினமின்மை, பொறுமை, நட்பு இந்த 3 விஷயங்களையும் விளக்கக்கூடிய செய்யுள்கள், அதாவது அறநூல்களில் இருக்கக்கூடிய செய்யுள்கள் 600 செய்யுள்களை எடுத்து அதை வந்து தொகுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாரு. குழந்தைகளுக்கு தமிழ் இலக்கணத்தை ஈஸியாக கற்பிக்கும் வகையில் எந்த மாதிரியான இலக்கண நூலை வந்து வெளியிட்டாரு? வினா விடை வகையில் உள்ள இலக்கண நூலை வந்து வெளியிட்டாரு. வெளிநாட்டவர் வந்து தமிழை எளிதாக கற்றுக்கொள்ள என்னென்னலாம் வந்து வெளியிட்டாரு? தமிழ் ஆங்கில அகராதி, அதுக்கப்புறம் ஆங்கில தமிழ் அகராதி, இதையெல்லாம் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்து போனாரு? 1858 ஆண்டு. ஜியு போப்பு இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் மொத்தம் எத்தனை வருஷம் வந்து பணிபுரிந்தாரு? அதாவது 23 ஆண்டுகள். 1885 1908 வரைக்கும் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து பணிபுரிந்தார். பணிபுரியும் போது என்ன பாடங்கள் வந்து கற்பித்தாரு? தமிழ் தெலுங்கு பேராசிரியராக இருந்தார். திருக்குறளை வந்து ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு வந்து இது 1886. அப்போது அவருக்கு வந்து வயது வந்து எத்தனை? 76வது வயது. திருவாசகத்தை அவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு வந்து எது? 1900. அப்போது அவருக்கு வயது வந்து என்ன? 80 வயது. ஜியு போப்பு தன்னுடைய இறுதி காலத்தில் பதிப்பித்த நூல்கள் வந்து எது? புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன். ஜியு போப் இறந்த ஆண்டு வந்து எது? 1908 பிப்ரவரி 11. ஜியு போப்பு தன்னுடைய கல்லறையில் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து சொன்னாரு? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு வந்து எழுத வந்து சொன்னாரு. உயில் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொல் வந்து என்னது? இறுதி முறி. செந்தமிழ் செம்மல் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு? ஜியு போப். எந்த ஆண்டு வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து வந்தாரு? 1839. தென்னிந்தியாவில் சென்னையில் எந்த பகுதிக்கு வந்து முதலாக வந்தார்? சென்னை சாந்தோம் பகுதி. அவர் முதலில் சொற்பொழிவு ஆற்றிய பகுதி வந்து எது? சாந்தோம் பகுதி. ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததில் மிகவும் குறிப்பிடத்தக்கது வந்து எது? திருக்குறளும் திருவாசகமும். ஜியு போப் வாழ்ந்த காலம் வந்து 1820 1908 வரை. ஜியு போப்பு தமிழ் இலக்கண நூலான நன்னூல், தொல்காப்பியம் இதெல்லாம் வந்து தெளிவுற கற்றது வந்து எந்த ஊர்ல இருக்கும்போது? தஞ்சாவூர்ல இருக்கும்போது. வெளிநாட்டவர் வந்து தமிழை எளிதில் கற்றுக்கொள்ள ஜியு போப் எழுதிய நூல் வந்து எது? தமிழ் ஹேண்ட்புக். ஜியு போப்போட மொத்த தமிழ் பணி ஆற்றிய ஆண்டுகள் வந்து எத்தனை? 70 ஆண்டுகள். பிறந்தார் அப்படின்றதுடைய இலக்கண குறிப்பு வந்து என்ன? படற்கை, பலர்பால், இறந்த கால வினைமுற்று. அருளிய அப்படின்னா பெயரச்சம். திருக்குறளை ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். விடைக்கேற்ற வினா வந்து எது? கடைசியில் இருக்கக்கூடிய ஜியு போப்பை எடுத்துட்டு யார் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? வல்லின மெய்கள் வந்து எங்க வந்து வரும், எங்க வந்து வராது? பள்ளிக்கூடங்களில் வல்லின மெய்யெழுத்து வந்து வரும். துறைக்கல்வியையும் அங்க வந்து வல்லின மெய்யெழுத்து வந்து வரும். அத்தகைய அந்த இக்கு வந்து எடுத்துடணும். கல்வியே அதில் வந்து இப்போ வந்து எடுத்துடணும். தொல்காப்பியம் அப்படின்றது என்ன நூல்? இலக்கண நூல். இன்னொரு நூல் வந்து நன்னூல். நன்னூலும் இலக்கண நூல் தான். திருக்குறள் அப்படின்றது அறநூல். நாலடியாரும் அறநூல் தான். புறநானூறு அப்படின்றது சங்க நூல். திருவாசகம் அப்படின்றது பக்தி நூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலிஜியன் அப்படின்னா என்ன? மதம். மெடிசின் அப்படின்னா மருத்துவம். பிலாசபி அப்படின்னா தத்துவம். சயின்ஸ் அப்படின்னா அறிவியல். ஐடோல்ஸ் அப்படின்னா சிலைகள். இதை தவிர்த்து இந்த பாடத்தில் எந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோவை தெளிவாக பார்த்து இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜியு போப் பற்றி எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போப் அவர்களை பற்றிய பாடம் வந்து முடிந்தது. இதற்கு அடுத்த பதிவில் வந்து நம்ம வீரமாமுனிவருடைய தமிழ் தொண்டை பற்றி பார்க்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.